ஹலோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் நாட்டு பெண் பேசுகிறேன். இன்றைக்கி ரம் சீரீஸோட பார்ட் 2. இன்றைக்கி நம்ம ப்ரோ கேமிங்கை தேடி போகிறோம். அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரா கைஸ். அதான் நம்ம ரொம்ப தூரத்துக்கு போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 7 நிமிஷம் தான் போட்டிருப்பேன். ரொம்ப தூரத்துக்கு ஃபன்னியாக இருக்கும், பார்த்துட்டு போங்க. இப்படி நான் போயிட்டு இருக்கும்போது பிள்ளை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வீட் சீட்ஸ் எனக்கு கிடைக்கும். போகும்போது ஒரு கேவ் கைஸ். இந்த கேவ் வந்து ரூட் அடிக்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய கேவு, டைமண்ட்லாம் எடுத்து மாஸ்க் காட்டலாம். சரி, எதாவது பார்த்து வச்சுக்கிட்டு பின்னாடி பார்த்தா வில்லேஜு. சரி போவேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் ஏதாச்சும் தேவைப்பட்டால் வரலான்னு சொல்லிட்டு போனேன். கிடுக்கிடுன்னு ஓடினேன். அந்த வில்லேஜுக்கு போனேன். போகும்போது சன்ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அந்த சன்ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அப்போ ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோஸே கண்டுபிடிச்சார். சரி, செஸ்ட்டுக்குள்ளே என்ன பார்த்தா ஒன்றுமே இல்லை. மொட்டையை அடிச்சிட்டாரு கைஸ் அவர். அப்புறம் அந்த பெட்டில் வந்து ரிஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டேன். செத்தா இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறவில்ல இந்த சுகர் கேன் இருந்துச்சு, இதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி வந்து இங்கே ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையை பிளாக் ப்ளஸ் பண்ணி போனேன். என்னடா ஏதோ தெரியுதே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, போய் பாருங்களேன், இது என்னடா இது ஏதோ ஒரு இதில் அப்படின்னு பார்த்தா அவுட் போஸ்ட்டு கைஸ். பார்த்தா இவன் வந்துட்டான். ஐயோ, இவன் இருந்தால் ஆபத்துன்னு சொல்லி நான் கிளம்பி ஓட்டமாக ஓடிக்கேனே. நிற்கலையே, ஒரே ஓட்டம் பிடிச்சபடி தான். அது என்ன, அவன் துரத்தி வந்தானே. பிடிச்சபடி ஓடிக்கிட்டே இருந்தேன். கிடுக்கிடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தண்ணிக்குள்ளே குதிச்சு தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோன்னு சொன்னால், ப்ரோ நான் வில்லேஜ் கண்டுபிடிக்கன்னு சொன்னால் பார்த்தா அங்கேயே இருந்துருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். வெல்கம் பண்ணுறதா எனக்கு ஒரு அடியே போட்டார். ஏன்னா நான் ஒரு நோபில். அதுக்கடுத்து போகிறல ஒரு பேஸில் வந்து அயன் கண்டுபிடிச்சா. அயன் எடுத்தாரா. அப்புறம் என்ன கொஞ்சம் கொடுத்தாரு. அயன் ஆர்மரை மாற்றி ப்ரோன்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. அதோட அயன் ஆர்மரை ஃபிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். சும்மா பெல்லுலாம் இருந்துச்சு, பெல்லுலாம் மாட்டி வச்சுட்டேன் இதில். அதோட அடுத்த நாள் நான் மைனிங் போயிட்டு இருந்தேன் கைஸ். மைனிங் போயிட்டு வந்து பார்க்குறேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. பேஸும் இதாகிடுச்சு கை. பேஸை யாரோ கலவாண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் போட்டு. சரி, அதோட கம்ப்ளைண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதோட அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல கைஸ். அப்புறம் அதோட விட்டுட்டு மைனிங் எடுத்தது அப்படியே விட்டுட்டேன். மைனிங் எடுத்து சேவும் ஆகலை, அதோட விட்டுட்டேன். அப்புறம் இங்கே டெலிபோர்ட் பண்ணி விட்டார். ப்ரோ கேமிங்க்கு வந்து டெலிபோர்ட் இது மட்டும் கொடுத்துருக்காங்க கைஸ். டெலிபோர்ட்டோட இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் கிரியேட்டிவ்னால் போட முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் எல்லோரும் அதாவது வாருக்காண்டி அவருக்காண்டி டெலிபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வார வச்சு சண்டை போடுவோம்ல, அதுக்காண்டி டெலிபோர்ட் கொடுத்துருக்காரு அவருக்கு. அது டெலிபோர்ட் பண்ணிட்டு அவரால் பண்ண முடியாது, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி பண்ணாலுமே அவர் இன்னொருத்தர் படுத்துருவார். சரி ஓகே கைஸ், வாருக்கு இப்போ தயாராகியாச்சு. சண்டை செய்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டோம். எல்லோரும் கும்பி அடிச்சுக்கிட்டு அதோட நான் பிவிபிக்கு ரெடி ஆகி உட்காந்துட்டேன் கைஸ். அதோட பிவிபி ஸ்டார்ட் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட நான் ஏதாவது மட்டும் தூக்கி போட்டுட்டு ஏதாச்சும் குப்பையை மட்டும் தூக்கி போட்டேன், குப்பை சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே தூக்கி போடுங்க ஸ்டார்ட் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட துரத்திட்டு இருந்து எஸ்கே கேமிங் ஓடுறாரு பறந்து. அடிக்க முடியல, எனக்கு லேக் ஆகுது, கொளுத்துது. அதோட நான் எப்போ போட்டு அடிக்கலான்னு பார்த்தா ப்ரோ கேமிங் பார்த்தா என்னைய அடிச்சிட்டாரு. அதோட நான் உட்காந்துட்டேன். உட்காந்து 2 பேரையும் அடிச்சிட்டேன். கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறம் நான் இப்போ எஸ்கே கேமிங் துரத்த ஓடிட்டே இருந்தார். போயிட்டு இருக்கும்போது இதுதான் அவரோட போர்ட்டலு காணான்னு சொல்லிட்டு இருந்தார். அது நாங்கள் தான் உடச்சோம் சொல்லலை. அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து எகிரி அடிச்சிட்டார். அவர் நில்லு ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோன்னு சொன்னார். நீ அடிச்சுக்கோ ப்ரோ, பரவாயில்ல ப்ரோன்னு சொன்னார். ப்ரோ கேமிங் வந்து அவர் கேட்கல, டக்குன்னு அடிச்சு விட்டார். அதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, சண்டை முடிஞ்சிருச்சு. அதோட அவரை கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி பிரச்சனை என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதோடு நான் போய் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பேன் கைஸ். இந்த ஓரத்தில் கொண்டு போய் ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட இந்த பாட்டையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து 3rd பார்ட் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க கைஸ்.